கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லலாம். திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். இந்த வசனத்திலிருந்து நாம சத்தியத்தை பார்த்து வருகிறோம். என்னது? கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய அவர் வேதனை என்ன செய்ய மாட்டார்? கூட்டவே மாட்டார். அப்போ இந்த கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். 2 வாரமாக பார்த்துட்டு வரோம். ஒரு சில காரியங்களை ஏற்கனவே சொன்னதை சொல்ல விரும்புகிறேன். நான் உங்களை ஞாபகப்படுத்தி விரும்புகிறேன். நிறைய விஷயத்தை நம்ம மறந்துடுறோம் ஈஸியாக. ஆனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதை பற்றியே யோசிக்கணும், இதையே நீங்கள் பேசணும். இதை யோசிக்க, இதை பேச பேச உங்கள் வாழ்க்கையில் அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் பலிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இதை எடுத்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இதை சொல்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரெல்லாம் எடுத்துக்கிறீங்களோ, இதெல்லாம் யார் புரிஞ்சுக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையெல்லாம் அதை பலிக்க போகிறது. என் வாழ்க்கையில் அதை பலித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இதை எடுத்து பிரசங்கம் பண்ணுறேன். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்ன? அது கர்த்தருடைய வல்லமை. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அது என்னது? கர்த்தருடைய ஒரு வல்லமை, ஒரு சக்தி. உதாரணத்துக்கு சொன்னேன், காற்று அடிச்சா மரமே என்ன செஞ்சிருது? சாஞ்சிருது. அவ்வளோ வல்லமை இருக்குது காத்துக்கு. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு, கர்த்தருக்கு எப்பேற்பட்ட வல்லமை இருக்கு அப்படின்னா, உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்துறதுக்கான வல்லமை இருக்கு. நீங்க எவ்வளவு மோசமான நிலையில இருந்தாலும் அதை அப்படியே முற்றிலும் நன்றாக மாற்றக்கூடிய எல்லா வல்லமையும் இந்த ஆசீர்வாதத்திலே அடங்கி இருக்கிறது. உங்களை சுகமாக்க முடியும், உங்களை பலப்படுத்த முடியும், உங்கள் குடும்ப வாழ்க்கையை நன்றாக்க முடியும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நன்றாக்க முடியும், உங்கள் தொழிலை நல்லாக்க முடியும். இப்போ இருக்கிறத விட வேதம் சொல்லுகிறபடி 1000 மடங்கு உங்களை பெருக செய்ய முடியும். ஆமென். அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதம் என்பது என்னது? ஒரு வல்லமை. என்கிட்ட பலனே இல்லைங்க, வல்லமே இல்லைன்றீங்களா? கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களை பலப்படுத்துகிறது. அந்த பலத்தினாலே நீங்கள் நல்லாயிருவீங்க, ஐஸ்வர்யமான மாறுவீங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொன்னேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் என்பது அது ஒரு அனாயிண்டிங், அது ஒரு அபிஷேகம். அது என்னது? அபிஷேகம். அபிஷேகம்னா என்ன அப்படின்னா, அந்த நாட்களில் ராஜாக்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க. ராஜாவாக ஆளும்படி என்ன செய்வாங்க? அபிஷேகம் பண்ணுவாங்க. கர்த்தர் நம்மையும் ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எந்த ராஜாவாவது கவலைப்பட்டு பார்த்துருக்கீங்களா? கவலைப்பட மாட்டாங்க. பிரச்சனை இருந்தால் அதை தீர்க்கிறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ண பார்ப்பாங்க. பாருங்க, உங்கள் வாழ்க்கையிலையும் வருகிற பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய அபிஷேகம் உங்க மேல இருக்குது. உங்க தேவைகளை சந்திக்கக்கூடிய அபிஷேகம் உங்க மேலதான் இருக்குது. பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அபிஷேகம் யார் மேல இருக்குது? என் மேல இருக்குது. சொல்லணும் அப்படி. காலைல எழுந்தோடனே பணத்தை சம்பாதிக்கிற அபிஷேகம் யார் மேல இருக்குது? என் மேல இருக்குது. என்ன சுகமாக்குகிற அபிஷேகம் யார் மேல இருக்குது? என் மேல இருக்குது. இதை நம்பணும். பாருங்க, இதை பெருசா மதிக்கணும், இதை எடுத்துக்கொள்ளணும், இதை யோசிக்கணும். இதை யோசிக்க இந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை செய்யும். ஆமா. அது மட்டும் இல்ல, போன வாரம் கடைசியா என்ன பார்த்தோம்? கர்த்தரின் ஆசீர்வாதம் மலையை போல இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அவர் ஆசீர்வாதம் என்னும் மலையை என்ன செய்கிறார்? பொழிகிறார். ஆசீர்வாதம் என்னும் மலை என்ன செய்கிறார்? பொழிகிறார். மழை பெய்யும் போது எப்படி இருக்கிற மோசமான சூழ்நிலைகள், காரியங்கள் எல்லாம் மாறுகிறதோ, அதே போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னும் மழை உங்க வாழ்க்கையில பொழியும் போது உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத விஷயங்கள் எல்லாம் அற்புத விதமாய் நடக்க ஆரம்பிக்கிறது. இது நடக்கவே இல்லைங்க, முடியவே மாட்டேங்குதுன்னு சொல்றதெல்லாம் கண்டிப்பா முடியும், நடக்க ஆரம்பிக்கும், ஜெயிக்க ஆரம்பிக்கும், முன்னேற ஆரம்பிக்கும். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னும் மலை. ஆமென். சரி, இப்போ இந்த மலையை குறித்து இன்னும் சில காரியங்களை பார்க்க போகிறோம். போன வாரம் ஒரு வேத பகுதிக்கு போனோம் இல்லையா? எசேக்கியேல் 34வது அதிகாரம். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்கிறேன். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். பாருங்க, ஏற்ற காலத்தில் மழை பெஞ்சிருச்சுன்னா நிலம் செழிக்கும் இல்லையா?
அந்த நாட்களில் சீசன்னு சொல்லுவாங்க, சீசனுக்கு மழை பெய்யும்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மழை பெய்யும் போது ஏற்ற காலத்தில் மாங்காய் அந்த நேரத்தில் அந்த சீசனுக்கு கனி என்ன செய்யும், கொடுக்கும். கொய்யாப்பழம் அந்த சீசனுக்கு கனியை கொடுக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாரு, கர்த்தரின் ஆசீர்வாதம் என்னும் மழை உங்கள் வாழ்க்கையில் பெய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கணுமோ நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக என்ன செய்யும், நடக்கும். இன்னொரு வேத பகுதி கூட சொல்கிறோம் பாருங்க, சங்கீதம் 1வது சங்கீதம் 1 அங்கே சொல்கிறார் பாருங்க, மழை பெஞ்சா என்ன பண்ணுது, மழை அங்கே பெய்யுது, அப்படியே டேம்லேருந்து திறந்து விடுறாங்க, தண்ணி ஆற்று வழியாக வருது. இப்போ இந்த ஆற்று பக்கத்தில் ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்குவாங்க, அந்த மரம் எப்படி இருக்கும், காஞ்சி போயிருமா? ஆற்று பக்கத்தில் இருக்கிற மரத்தை, வாய்க்கால் ஓரத்தில் இருக்கிற மரம் காஞ்சி போய் இருக்குது, இப்போ என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? பச்சை பச்சைன்னு இருக்கும் இல்லையா. அது எப்போதுமே செழிப்பாக இருக்கும், நல்லா பூ பூக்கும், கரெக்டாக சீசனுக்கு என்ன செய்யும், காய்க்கும், பழத்தை கொடுக்கும் இல்லையா. அதே போலதான் இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னும் மழை பெற்ற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் எல்லாம் கரெக்டாக என்ன செய்யும், நடக்கும். அதுக்கு தான் இந்த வார்த்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே போக போக இது உங்கள் உள்ளத்தில் போய் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. அதை தான் இந்த சங்கீதம் 1 பார்க்கிறோம் பாருங்க. சங்கீதம் 1வது 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எதுக்கு இந்த பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? வேற வேலை இல்லாமையா? இந்த வசனத்துல தியானமா இருந்தா, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனிச்சிங்கன்னா, இதன்படி செய்தீங்கன்னா பாக்கியவான் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம். நீங்க எல்லா விதத்திலையும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியும் நன்றாக மாற்றும். அதை தான் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் அவருடைய வார்த்தையில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா, அடுத்த வசனத்துல சொல்றாரு, அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். சொன்ன இல்லையா, ஆத்து ஓரத்தில் வாய்க்கால் ஓரத்தில் இருக்கிற மரம் என்ன பண்ணும், அது ஒருபோதும் என்ன செய்யாது, காஞ்சி போகவே போகாது. அது தன் காலத்தில் தன் கனியை தரும். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்ற காலத்துல என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடக்கும். எப்போ இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வார்த்தையை நம்பினீங்கன்னா, இந்த வார்த்தையை எடுத்துக்கிறது எப்படியா, இந்த வார்த்தையை தியானிக்கிறது எப்படியா, இந்த வார்த்தையை நம்புகிற இந்த வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் நீர்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல இருக்கிறான். நான் சொல்றேன், இந்த வார்த்தையை கேட்குற இந்த வார்த்தையை தியானிக்கிற நீங்கள் எல்லாரும் ஆத்து ஓரத்தில் இருக்கிற மரம் மாதிரி இருக்கிறீங்க. ஒருபோதும் காஞ்சி போக மாட்டீங்க, ஒருபோதும் அப்படியே சோர்ந்து ஒன்றும் இல்லாமல் போக மாட்டீங்க. நிச்சயமா ஏற்ற காலத்தில் என்ன செய்வீங்க, கனியை தருவீங்க. இலை உதிரவே உதிராது. அப்படிதான் நீங்க இருப்பீங்க. அதை பத்தி உங்களை பத்தி தான் சொல்றாரு, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சு கர்த்தர் சொல்றதை நம்பி ஒரு தொழிலை செஞ்சீங்கன்னா, ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா, அது எல்லாம் என்ன செய்யும், வாய்க்கும். அதை தான் இங்க சொல்றாரு, நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். இது மட்டும் வாய்க்கும், இது மட்டும் வாய்க்காது அப்படிலாம் சொல்லலை. நீங்க என்ன செஞ்சாலும் வாய்க்கும். எல்லாம் சொல்லுங்க, நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆமென். நீங்க கையை வச்சாலே வாய்க்கும். அது ஒண்ணுமே என்ன செய்யாது, கெட்டு போகவே போகாது. அதுதான் ஆசீர்வாதம் மழை உங்க வாழ்க்கையில செய்கிற அற்புதமான விஷயம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. இதை புரிய புரிய நான் சொல்றேன், நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்க ஆரம்பிக்க போகுது. அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான். இதுல தியானமா இருக்க என்ன ஆகுது, இது புரிய ஆரம்பிக்குது. இது புரிய புரிய உள்ளத்துல ஒரு பெரிய நம்பிக்கை, தைரியம், விசுவாசம் பெருக்கெடுக்கிறது. அதோடு நீங்கள் செய்கிற எல்லாமே என்ன செய்கிறது, வாய்க்கிறது. ஏன்னா கர்த்தரை நம்பும் போது கர்த்தரே உங்களுக்கு பேக்கப்பா உங்க கூட இருக்கிறார். உலகத்தில் எதுவுமே நடக்காத நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் நடக்கும். அதை காண்பிக்க போறேன். இப்ப சீசன் சொன்னேன் இல்லையா, இப்ப சீசன் சொன்ன உடனே நிறைய பேர் ஒருவேளை நீங்கள் யோசிச்சிங்களா இல்லைன்னு தெரில. இதை பற்றி நான் சில இடங்களில் சொல்லும்போது, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது சரிதான், இப்போ நல்ல காலமாக இருக்குது. நான் சில சொல்லுவாங்க, இப்போ என் வாழ்க்கையில் கொஞ்சம் பொல்லாத காலமாக இருக்குது அப்படின்வாங்க. கொஞ்சம் நேரம் சரியில்லை. கேள்விப்பட்டிங்களா இந்த மாதிரி வார்த்தைகளை? நேரம் சரியில்லை. நேரம் சரியாக அமைஞ்சிச்சுன்னா
எல்லாம் கைகூடி வரும் அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பாருங்க, ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில எல்லா நேரத்தையும் நல்ல காலமாக, நல்ல நேரமாக, பொற்காலமாக மாற்றி விட்டது ஏற்கனவே. ஆமென். இதை நம்பணும். உலகத்துல மற்றவங்க சொல்லிட்டு இருக்கிறது பெருசா நம்பிட்டு இருக்க கூடாது. மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க இது பொல்லாத காலங்க சொல்லுவாங்களே, இப்ப காத்து காலம் முடிய போகுது, அடுத்தெல்லாம் என்ன காலம் வரும்? வேற காலம் வரும், மழை காலம் வரும் இல்லையா? ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவங்க வாழ்க்கையில எப்போதுமே ஆசீர்வாதத்தின் காலம் இருக்கும். இந்த ஆசீர்வாதத்தின் சீசன் மாறவே மாறாது. இது மாங்காய் சீசன் மாதிரி கிடையாது. மே மாசம் மட்டும்தான் இருக்குங்க, ஏப்ரல் மே தான் இருக்கும், அடுத்தால இருக்காது அப்படின்னு கிடையாது. இந்த ஆசீர்வாதத்தின் சீசன் எல்லா காலத்திலும் இருக்கும். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் அதை வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு வேத பகுதிக்கு செல்லலாம். லேவியராகமம் 26வது அதிகாரம். இதெல்லாம் பாருங்க, நான் சொல்லலை, நான் இங்கே இருந்து கண்டுபிடிச்சிட்டு வரல. பாருங்க, இந்த வேத வசனத்துல கர்த்தர் இதெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன கேட்டால் நான் கூட இதை கேட்கல. நமக்கு என்னன்னா, ஏதோ ஒரு வேலை இருந்து, ஏதோ கொஞ்சம் காசு வந்து, ஏதோ சாப்பாட்டுக்கு வழி இருந்தால் போதும் அப்படின்னு தான் நம்ம நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம். இல்லைன்னா கொஞ்சம் முன்னேறி போய் என்ன யோசிப்போம்? ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், போதும், அதோட செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு தான் யோசிப்பேன். இல்லை, எல்லாருமே அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை ஒரு நிலையில் அப்படியே செட்டில் ஆக விடாது. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நம்புறீங்களா? நான் ஒவ்வொரு நாளும் அதை தான் நம்புகிறேன். இப்போ இருக்கிறத பார்க்குறேன், இதை விட 1000 மடங்கு பெருகுனா எப்படி இருக்கும்ன்றதான் யோசிக்கிறேன். ஒருவேளை இப்போ பார்க்கும்போது இல்லாத மாதிரி தெரியலாம். ஆனால் இதை நம்பி, இதை பேசி, இதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த இடத்த என்ன செஞ்சிருவீங்க? அடைஞ்சிருவீங்க. இப்போ இங்கேருந்து ஊருக்கு மெட்ராஸுக்கு கிளம்புறீங்க. கிளம்புனோன்னா 10 நிமிஷத்தில் போயிடுவீங்களா? அது போனோம் இல்லையா, 10 மணி நேரத்துக்கு மேலே போகணும். ட்ரெயினில் போனீங்களே 10 மணி நேரத்துக்கு மேலே போகணும். ஆனால் கண்டிப்பாக போய் என்ன செய்ய முடியும்? சேர முடியும். நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை நம்ப 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 ஒருவேளை நீங்கள் இப்போ இங்கே தான் இருக்கலாம், ஒரு கீழான நிலையில் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைங்களை வளர்க்குறதுல சிக்கல் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், வியாதி பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை கேட்க 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 இந்த ஆசீர்வாதம் என்னும் மலை உங்கள் வாழ்க்கையை அந்த மேலான நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துரும். ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்தோன்னா என்ன பண்ணுது? ட்ரெயின் தான் உங்களை கூட்டு போகுது இல்லையா? நான் சொல்லுகிறேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களை அந்த மேலான நிலைக்கு கூட்டு போகும். ட்ரெயினில் ஏறிட்டு நீங்கள் யாராவது ஓடிக்கிட்டே இருக்கீங்களா? ட்ரெயின் உள்ள ஏறினதுக்கப்புறம் யாராவது நானும் கொஞ்சம் ஓடுறேன், ட்ரெயின் ஓடட்டும், நானும் கொஞ்சம் ஓடுறேன், மெட்ராஸ் வரைக்கும் போகணும் இல்லையா அப்படின்னு யாராவது என்னைக்காவது ஓடிட்டு இருக்கீங்களா? கிடையாது இல்லையா? ட்ரெயின் வேகமாக ஓடுது, அதை ஓட்டுறாரு. நான் சொல்றேன், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நம்பும் போது அந்த ஆசீர்வாதம் என்னும் சக்தி, பாருங்க, ட்ரெயினை ஓட்டுறதுக்கு ஒரு இன்ஜின் என்னும் சக்தி முன்னாடி இருக்குது இல்லையா? இன்ஜின் ஆன் பண்றாரு, இன்ஜினுடைய சக்தி என்ன செய்யுது? அப்படியே மற்ற எல்லா பெட்டியும் சேர்த்து இழுத்துட்டு போகுது. நீங்க கர்த்தரின் ஆசீர்வாதம் என்னும் சக்தியை நம்பிட்டீங்கன்னா இந்த சக்தி உங்களை என்ன பண்ணும்? ட்ரெயின் இன்ஜின் எல்லா பெட்டியும் மெட்ராஸ் இழுத்துட்டு போற மாதிரி இந்த சக்தி உங்களை மேலான நிலைக்கு இழுத்துட்டு போகும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? மெட்ராஸுக்கு போனால் ட்ரெயினுக்குள்ளே ஏறி உட்காரணும். அதே போல் வாழ்க்கையில் முன்னேறணும்னா பணத்தில், பொருளாதாரத்தில், குடும்பத்தில், ஆரோக்கியத்தில், நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்வதில் முன்னேறணும்னா என்ன பண்ணணும்? கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நம்ப வேண்டும். இதை நம்பணும்னா ட்ரெயினில் ஏறி உட்கார்ற மாதிரி உட்கார்ந்துடுறீங்க. இப்போ இன்ஜின் இழுத்துட்டு போகிற மாதிரி ஆசீர்வாதம் உங்களை என்ன செய்யும்? இழுத்துட்டு போகும். கண்டிப்பாக சென்னை போய் என்ன செய்யும்? இந்த ட்ரெயின் அடையும். அதே மாதிரி கர்த்தரின் ஆசீர்வாதம் என்னும் இந்த சக்தி, இந்த மலை உங்க வாழ்க்கையில உங்களை மேலான நிலைக்கு இழுத்துட்டு போயே தீரும். உங்களை இருக்கிற இடத்துல இருக்க விடாது. ஆமென். இழுத்துட்டு போகணும்னு விரும்புறீங்களா? என்ன ஏற்கனவே இழுத்துட்டு போயிட்டு இருக்குது, இப்படியே இருக்க போறதில்ல. நான் மேலான நிலையா கண்டிப்பா என்ன செய்ய போறேன்? இன்னும் போயிட்டே இருக்க போறேன். ஸ்டாப்பே கிடையாது. அடுத்தடுத்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். பாருங்க, அதுதான் நம்முடைய இலக்கு. எடுத்துக்கொள்வோம். லேவியராகமம் 26வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். லேவியராகமம் 26வது அதிகாரம் 4வது வசனம். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும்
வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். பாருங்க, திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகள் வருது. நான் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், என்ன ஆகுமா? உங்களுக்கு பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் கனியையும் கொடுக்கும். அது இந்த மழை எப்படி கனியை கொடுக்க வைக்குதோ, நான் சொல்லுகிறேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை கொடுக்கும். அடுத்தால சொல்றாரு, அதனுடைய விளைவுகள் என்னலாம் அப்படின்னா, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். என்ன சொல்றாரு? அந்த நாட்களில் ஒரு பயிரை விதைச்சிட்டு அதை அறுப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அடுத்த பயிரை விதைப்பாங்க. அப்போ சில நேரத்தில் என்ன ஆகும், ஒரு பயிரை அறுத்து முடிச்சோன்னே அடுத்த பயிர் வர்ற வரைக்கும், அந்த அடுத்த அறுவடை வர வரைக்கும் இது இல்லாமல் போயிடும். இப்போ எதுவுமே சாப்பிட இல்லாத சில சூழல்கள்லாம் வரும் பாருங்க. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணுதான், எப்படி சொல்றாரு பாருங்க, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். இப்போ நீங்கள் வயலில் கோதுமையை விதைச்சிருக்கீங்க, நெல்லை விதைச்சிருக்கீங்க, அதை எடுத்து அடிச்சிட்டு இருக்கிறீங்க. இதை அடித்து சேகரிக்கிற காலம் வரைக்கும் பாருங்க. இப்போ அடுத்தால திராட்சை பழம் உடனே வந்துருமா? இப்போ இன்னைக்கு கொடியை நாட்டணும்னு உடனே வந்துருமா? வராது, டைம் எடுக்கும் இல்லையா? அந்த டைம் வர்ற வரைக்கும் இந்த நெல் பலனை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குமா. உங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு பஞ்சம் குறைவு இருக்கவே இருக்காது. அப்புறம் திராட்சை பழம் பறிக்க ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் என்ன ஆகும்? திராட்சை பழம் பறிக்கிற காலம் முடிகிற வரைக்கும் அடுத்தது என்ன செய்யுது? விளைய ஆரம்பிக்குது. என்ன சொல்றாரு? வாழ்க்கையில குறையே இருக்காது அப்படின்றாரு. ஒரு வருமானம் போனா இன்னொரு வருமானம் வரும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இதான் இருக்குது, இதை வச்சுதான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இது காலி ஆயிட்டுன்னா கதை முடிஞ்சது அப்படின்ற நிலையில தான் இருக்கிறாங்க. இல்லைன்னா அடுத்த கட்ட நாளைக்கு என்ன போறாங்க? கடன் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்லுகிறது, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இதெல்லாம் அனுபவிக்கணும் பாருங்க. இதெல்லாம் நம்பும் போது இதை அனுபவிக்க முடியும். இதை கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில செய்யும். இவங்களாம் ரொம்ப நல்ல மக்கள், இவங்களுக்கு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப கரெக்டா எல்லாத்துலயும் கரெக்டா இருந்துட்டாங்க, அதனால கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை இவங்களுக்கு கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இவங்க ரொம்ப நம்மள மாதிரி கொஞ்சம் மோசமான ஆட்கள் தான். எல்லாத்துலேயும் ரொம்ப கரெக்டாக பயபக்தியாக கர்த்தர் சொன்னதெல்லாம் கீழ்ப்படிஞ்சு எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்த ஆட்கள் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு கர்த்தர் இதை வாக்கு பண்ணுகிறார். இந்த புத்தகமே பார்த்தீங்கன்னா, இந்த லேவியராகம புஸ்தகமே பலியை குறித்தது. நம்ம வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம்லாம் எப்படி வந்து பலிக்கும்? நிறைய பேருக்கு இதில் நம்பிக்கை இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம பண்ண பாவத்துக்கு இது நமக்கெல்லாம் நன்மை கிடைக்குமா? இன்னும் சில சொல்லுவாங்க, எல்லாம் உங்கள் அப்பா அம்மா பண்ண பாவம், உங்கள் தாத்தா பாட்டி பண்ண பாவம் உனக்கு சாபமாக வந்து விடிஞ்சிருக்குது, நீ இப்படி தான் இருப்ப, போ இதை அனுபவிச்சுக்கோ, இப்படின்னு சொல்கிறது தான் உலகம் முழுவதும் கேட்குறோம். ஆனால் பாருங்க, அதற்கு தான் அந்த நாட்களில் கர்த்தர் பலி முறைமைகளை ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஒருத்தன் பாவம் செய்வானால் அவன் என்ன பண்ணணுமா? ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலியிட வேண்டும் அப்படின்லாம் ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் பாருங்க, அதெல்லாம் ஒரு தற்காலிகமான ஏற்பாடு தான். ஆடை கொண்டு வந்து பலியிடுவது, ரத்தத்தை சிந்துவது, இதெல்லாம் தற்காலிகமான ஒரு ஏற்பாடு. ஆனால் இது எல்லாத்துக்கும் சேர்த்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக கடவுளே மனிதனாக இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார்? தம்முடைய ரத்தத்தை சிந்தி பலியாகி இருக்கிறார். நம்முடைய பாவம் சாபம், உங்க தாத்தா பாட்டி உங்க அப்பா அம்மா எல்லாரும் செஞ்ச பாவத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். இப்ப அதை பத்தில என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. பாருங்க, அந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாம் தொலைந்து விட்டது. இப்ப என்ன இருக்குது? கர்த்தரின் ஆசீர்வாதம் என்னும் மழை உங்கள் வாழ்க்கையில இயேசுவின் மூலமாய் பெய்திருக்கிறது. அதனாலதான் இந்த இயேசுவை நம்பணும். இந்த இயேசு தான் உங்கள் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார், உங்க சாபத்தை எல்லாம் ஒன்றும் இல்லாம ஆக்கியிருக்கிறார். அவர் தான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆசீர்வாத மழையை உங்கள் வாழ்க்கையில பெய்ய பண்ணியிருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில கையில குறைச்சலே இருக்காது. பாருங்க, இதை நம்ப என்ன ஆகும் பாருங்க. இதை நம்புகிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவங்க பணத்துல குறைவா இல்லை, குடும்பத்துல சமாதானத்துல சந்தோஷத்துல குறைவா இல்லை. ஒரு வருமானம் பண்ணணும், இன்னொரு வருமானத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? வழியை உண்டு பண்ணுகிறார். அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். இது இல்லாததுதான் சாபம். பாருங்க,
நிறைய பேர் வாழ்க்கையில சாபத்தையும் கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த ஆசீர்வாதம் இப்படி ஒன்று இருக்குதுன்னே நிறைய பேருக்கு தெரியல. இயேசு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாருனே தெரியல. நான் சொல்றேன், அதுக்காக தான் இதை பிரசங்கமே பண்றேன். கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக அவர் ஏற்கனவே சாபமாகிவிட்டார், பாவமாகிவிட்டார். அதனால தான் இந்த நன்மைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பலிக்கும். எந்த அளவுக்கு பலிக்கும் சொல்றாரு, உங்கள் தேசத்தில் நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். எதை பற்றியும் கவலை இல்லாமல் சந்தோஷமாக அவர் நம்பிட்டு வாழுவீர்கள். அடுத்தால சொல்றாரு, தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். நம்ம ஜெபம் பண்ணோம் இல்லையா, தேசத்தின் சமாதானத்துக்காக தலைவர்களுக்காகலாம் ஜெபம் பண்ணோம் இல்லையா. கர்த்தர் சொல்றாரு, நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். நான் இந்த தேசத்துக்கே எல்லா காரியத்தையும் சரி பண்ணுவேன். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் சரி பண்ணுவேன். சமாதானம்னா வெறும் மனசுல இருக்கிற சமாதானத்தை மட்டும் இங்க சொல்லலை. உங்க கையில பணத்துல நீங்க குறை இல்லாம இருக்கிறது, மனசுல நிம்மதியா இருக்கிறது, சரீரத்துல வியாதி இல்லாம இருக்கிறது, கண் பார்வை நல்லா இருக்கிறது, குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறது, படிப்புல நல்லா படிக்கிறது, இது எல்லாமே அடங்கி இருக்குது பாருங்க. ஒன்றிலையும் குறைவில்லாத வாழ்க்கைக்கு பேர் தான் என்னது? சமாதானம். அப்படிப்பட்ட சமாதானத்தை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்களை பாதிக்கிற கஷ்டப்படுத்துகிற எதுவும் உங்க வாழ்க்கையில வருவதில்லை. ஏனென்றால் ஆசீர்வாதம் என்னும் மழையை நான் பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இதுதான் சீசன் இல்லாத ஒரு ஆசீர்வாதம். மாங்காய் சீசன் மாதிரி 3 மாசம் வர்றது ஆசீர்வாதம் கிடையாது. இது எப்போதுமே வாழ்க்கையில் ஆசீர்வாதம் சீசன் தான். அப்படிதான் நல்லா இருக்கும் இல்லையா? வருஷம் முழுக்க ஆசீர்வாதமே இருந்தால் எப்படி இருக்கும்? வருஷம் முழுக்க உங்க கையில பணம் புரண்டுகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? நீங்க நினைச்சதெல்லாம் செய்ய முடியும், குடும்பத்தை நல்லாக்க முடியும், முன்னேற்ற முடியும், பிள்ளைகளை நல்லா வளர்க்க முடியும். இதெல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புறாரு. அதுக்கு தான் இந்த ஆசீர்வாத சீசனை சொல்றாரு. உலகத்துல சொல்ற மாதிரி ஆமா கொஞ்ச காலம் சாபமா தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்பாதீங்க. உங்க அப்பா பண்ண பாவத்தினால நீ இப்படிதான் கஷ்டப்படுவ, கொஞ்ச காலம் இப்படித்தான் இருக்கும், கலிகாலம், இதெல்லாம் நம்பாதீங்க. பாருங்க, இந்த உலகத்துல பொல்லாத உலகத்துல தான் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதம் என்னும் மழையை பெய்ய பண்ணியிருக்கிறார். ஏற்ற காலத்துல எல்லாம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க, ஏற்ற காலத்துல என் வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் நடக்கும். ஆமென், நிச்சயமா நடக்கும். அப்ப அதை தான் பெருசா நம்பணும். உலகத்துல மற்றவங்க சொல்றதை என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, நம்பிட்டு இருக்க கூடாது. இதை பேசணும். பாருங்க, ஆசீர்வாதம்னால என்ன, இன்னொரு விஷயம் சொல்றேன். ஆசீர்வாதம்னா என்னன்னு, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு? நல்ல வார்த்தைகளை உங்களை நோக்கி சொல்லுகிறார். இப்ப கல்யாணம் முடிஞ்சோன்னா ஆசீர்வதிப்பாங்க. எப்படி ஆசீர்வதிப்பாங்க? கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணு மாப்பிள்ளை நிற்காங்க, எப்படி ஆசீர்வதிப்பாங்க? கல்யாண வாழ்க்கை கஷ்டமா தான்ப்பா இருக்கும் அப்படியே சொல்லுவாங்க. 16 பெற்று பெருவாழ் வாழ்க, நல்லா சந்தோஷமா இருங்க. இந்த நல்ல வார்த்தைகள் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம் இல்லையா? பாருங்க, கர்த்தர் நம்ம மேல நல்ல நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார். பாருங்க, இதை பத்தி நான் சொல்லும் போது சிலர் வந்து என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. நான் இருந்த ஒரு சபையை இந்த ஆசீர்வாதத்தை குறித்து அற்புதமா எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் போற இடங்கள்லாம் இதை பத்தி கற்றுக் கொடுப்பேன். பாருங்க, சிலர்லாம் என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. நீ அங்க இருந்து வந்தியா, ஒரே எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதம் இந்த மாதிரி வசனத்தையே பேசிட்டு இருக்கிற, இது தப்பு இல்லையா? பைபிள்ல சில நேரத்தில் சாபத்தை பத்தியும் சொல்லுது இல்லையா? அப்படிலாம் சொல்லுவாங்க என்கிட்ட. இப்போ கூட சிலர்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதன் மத்தியில நான் அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன், இந்த சாபம்லாம் பைபிள்ல சொல்லியிருக்கு உண்மைதான், ஆனா அது எனக்கு கிடையாதுங்க, அது உங்களுக்குன்னு சொல்லிடுவேன். நான் இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிறேன். யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணும், யாருக்கெல்லாம் சாபம் வேணும்? யாருக்காவது சாபம் வேணுமா? இல்ல இல்லையா? எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தான் வேணும். யாருமே சாபத்தை என்ன செய்யறது இல்லை, விரும்புறது இல்லை. எல்லாருமே நன்மையை விரும்புகிறோம், ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். கர்த்தரும் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் விரும்புறாரு. நீங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்னு விரும்புறது இல்லை. எனக்கு அதனாலதான் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை எப்போதும் ரொம்ப பிடிக்கும். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்ன சொல்றாரு? உங்க பிள்ளைங்களுக்கு, உங்க பிள்ளை வந்து உங்ககிட்ட சாப்பாடு கேட்குது,
சாப்பாடுலாம் கிடையாது போ அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை அப்பத்தை கேட்டால் அந்த இந்த செங்கல் இருக்கு சாப்பிடுன்னு சொல்லுவீங்களா? நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்கிறோம்? அவங்க கேட்டதோட பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு யோசிக்கிறோம் இல்லையா? அப்போ கடவுள் அதை விட ஒஸ்ட்டாக கொடுப்பாரா? மோசமானதை கொடுத்துருவாரா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். இயேசு அதை சொல்லுகிறார். பொல்லாத ஆட்கள் நீங்களே நல்லதை கொடுக்கணும்னு விரும்புறீங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அதை காட்டிலும் நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நான் சொல்லுகிறேன், உங்களை எல்லா விதத்திலும் நன்றாக்குவது அதிக நிச்சயம். அதற்காக தம்முடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே தான் இந்த நல்ல நல்ல வார்த்தைகளை மட்டும் எடுத்து பொறுக்கி சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இன்னொரு வேத வசனத்துக்கு கூட போவோம் பாருங்க. நான் ஏற்கனவே யோசேப்பை குறித்துலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆதியாகமம் 49வது அதிகாரம். இந்த நல்ல நல்ல வார்த்தைகளை எடுக்கணும், இதை நம்பணும், இதை பேசணும், பிள்ளைகள் மேலே இதை சொல்லணும். பாருங்க, உங்க பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் நமக்கு அதை தான் கொடுத்துருக்கிறார். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. அதனால ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த காலம் சரியில்லை, நேரம் சரியில்லை, அதை பற்றியே பேசிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் என்ன காலத்தில் இருக்கிறோம்? ஆசீர்வாத காலத்தில் இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வாத காலத்தில் இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாத சீசன் உங்க வாழ்க்கையில தொடங்கிருச்சு. இந்த செப்டம்பர் மாதத்துல என்ன சீசனு? மழை சீசன் வர்றது வரட்டும், ஆனா உங்க வாழ்க்கையில என்ன சீசன் ஆரம்பிச்சிருச்சு? ஆசீர்வாத சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்பணும். இந்த சீசனுக்கு முடிவே இல்லை. மழை சீசனுக்கு ஒரு முடிவு இருக்குது, காத்தடிக்கிற சீசனுக்கு ஒரு முடிவு இருக்குது. ஆனா ஆசீர்வாத சீசனுக்கு முடிவே இல்லை. ஏனென்றால் முடிவில்லாத ஆசீர்வாதத்தை நித்தியமான தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனம். அந்த நாட்கள்ல தாய் தகப்பன்மார்கள், தகப்பன் இறக்க போற நேரத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது வழக்கம். அப்ப என்ன பண்ணுவாங்க? நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிப்பாங்க. இங்க யாக்கோபு தன்னுடைய பையனை ஆசீர்வதிக்கிறான், யோசேப்பை. என்ன சொல்றாரு பாருங்க. யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. யோசேப்பு கனி தரும் செடி. அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். பாருங்க, திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். தன்னுடைய மகனை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்பா, நீ கனி தரும் செடி, உன் வாழ்க்கையில நீ என்ன செய்வ? நல்ல கனி கொடுப்ப. எப்படிப்பட்ட கனி தரும் செடியா? நீர் ஊற்று அண்டையில் உள்ள கனி தரும் செடி. ஏற்கனவே சொன்னா இல்லையா, வாய்க்கால் ஓரமா ஆத்து ஓரமா நடப்பட்ட மரம், செடி, கொடி கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு காஞ்சி போகவே போகாது. தன்னுடைய பையனை பார்த்து சொல்றாரு, நீ கனி தரும் செடி, உன் வாழ்க்கையில நன்மை நடந்துகிட்டே இருக்கும், உன் வாழ்க்கை காஞ்சி போகாது, நீ இப்படி இருக்க மாட்ட, முன்னேறுவ. நல்ல வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. அதோட நிக்கல பாருங்க, அடுத்த வசனம். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபினுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். என்ன சொல்றாரு பாருங்க. இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு, ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. நீ வாழ்க்கையில மிகப்பெரிய நிலையில உயர போற, உன் சகோதரர்கள், உங்க அப்பா அம்மா எல்லாரும் உன்னை வணங்க போறாங்க, தேசமே உன்னை வணங்க போகுது, அந்த அளவுக்கு நான் உன்னை உயர்த்த போறேன் அப்படின்னு ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. இவனுக்கு தரிசனம் சொப்பனம் கொடுத்தது கூட பிறந்தவங்களுக்கு பொறுக்கல. இவன் மேல பொறாமையில என்ன பண்றாங்க? அடிமையா வித்துடுறாங்க. அங்க போய் வேலை பார்த்துட்டு இருந்தா அங்க ஏகப்பட்ட பிரச்சனை, ஒரே சிக்கல்கள். இவன் மேல தவறா குற்றம் சாட்டி ஜெயில தூக்கி போடுறாங்க. பாருங்க, வாழ்க்கையெல்லாம் பிரச்சனையா போயிட்டு இருக்கு இவனுக்கு. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்துல இதெல்லாம் தாண்டி ஜெயித்து முன்னேறி வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்றாரு? வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். அநேகர் அவனை பகைச்சாங்கன்றது உண்மைதான். உங்க வாழ்க்கையில உங்களை யார் வேணா பகைக்கலாம், உங்களுக்கு விரோதமா என்ன வேணா செய்யலாம், உங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் அதன் மத்தியில் நீங்க அப்படியே அழிஞ்சு போயிட மாட்டீங்க. இந்த யோசேப்பு அழிஞ்சு போகல. அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, ஆனாலும் என்ன பிரச்சனை வந்தாலும், யார் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் யாராலையும் எந்த பிரச்சனைனாலும் என்ன செய்யல? அசைக்கப்படல, சோர்ந்து போயிடல. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்கல. அவனுடைய வில் உறுதியாய்
நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இவனுக்கு விரோதமா பிரச்சனை வரும்போதெல்லாம் இவனுடைய கையை, இவனுடைய புயத்தை கர்த்தர் என்ன செய்யறாராம்? அவருடைய கையினால பலப்படுத்தினாராம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில பலவீனமா ஃபீல் பண்ணலாம், என்னால முடியலங்க இது அப்படின்னு. பாருங்க, கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கிறது, அவருடைய பலன் நம்மை பலப்படுத்துது. பாருங்க, இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில வந்த எல்லா பிரச்சனைகளையும் பகைமைகளையும் ஜெயித்து முன்னேறினான். எதனால? கர்த்தர் இவனை பலப்படுத்துறாரு. அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஆசீர்வதிக்கிறான். பாருங்க, யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். கர்த்தர் அவனை பலப்படுத்தினதுனால என்னவாயிட்டான்? கர்த்தர் அந்த பலனை கொடுத்ததுனால என்னவாயிட்டானா? அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இந்த 11 சகோதரர்கள் இவனை பகைத்தாங்க இல்லையா, எதிர்த்தாங்க இல்லையா, விரோதமா வித்துட்டாங்க இல்லையா, இவங்களெல்லாம் காப்பாத்துற அளவுக்கு அவன் மாறிட்டான். தேசத்தையே காப்பாற்றுற அளவுக்கு பெரிய ஒரு தலைவனாக மாறிட்டான். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? கர்த்தருடைய புயம் இவனை பலப்படுத்தினது. நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையிலையும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய புயம் பலப்படுத்தும். உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள், சூழ்நிலைகள், எல்லா காரியத்தையும் ஜெயித்து முன்னேற கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அதனால இருக்கிற நிலையை நினைச்சு என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. இவன் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தது, எல்லா காரியத்தையும் தாண்டி, பிரச்சனையை தாண்டி முன்னேறி உயர்ந்தான். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு சொல்றான், உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவினாலே நீங்களும் உயர்வீர்கள், மேலாக முன்னேறுவீர்கள். அவர் எப்படிப்பட்ட துணையா இருக்கிறார்? அவர் உனக்கு துணையா இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நல்ல நல்ல வார்த்தையை பேசுறான். என்ன சொல்றான்? இப்போ வானத்திலிருந்து வர்ற ஆசீர்வாதம் உனக்கு வரும், நல்லா உன் வாழ்க்கையில நல்ல மழை பெய்யும். பூமியில ஆழத்திலிருந்து உண்டாகும் ஒரு ஆசீர்வாதம். நிறைய பேர் பூமியை கரிச்சு கொட்டுறாங்க இல்லையா? இந்த பாலா போன பூமியில, இந்த பாலா போன மண்ணில் நான் வாழ வேண்டியதா இருக்குது. இன்னும் நிறைய கிறிஸ்தவர்களே கரிச்சு கொட்டுறாங்க, இந்த பூமியும் வேணாம், இந்த மண்ணும் வேணாம், பொண்ணும் வேணாம், ஒன்றும் வேணாம், எப்படியாவது சொர்க்கத்துக்கு போனா போதும் இப்படின்னு நம்புற நிறைய பேர் இருக்கிறாங்க. அதன் மத்தியில கர்த்தர் சொல்றாருங்க, என்ன சொல்றாரு? ஆழத்தில், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும். பாருங்க, கீழே நிறைய ஆசீர்வாதம் இருக்குது இந்த மண்ணுல. அதனாலதான் சில ஊர்கள்ல, சில நாடுகள் என்ன பண்றாங்க, மண்ணை தோண்டி தங்கத்தை எடுக்கிறாங்க, வைரத்தை எடுக்கிறாங்க, பெட்ரோல் எடுக்கிறாங்க. நம்ம ஆட்கள் தான் நிறைய பேர் கரிச்சு கொட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன செய்யாதீங்க, கரிச்சு கொட்டாதீங்க. வாயை திறந்து நல்ல வார்த்தைகளை பேசுங்க. உங்க பிள்ளைகள் மேலாம் இதை கூறுங்க. யாக்கோபு தன்னுடைய பையன் மேல கூறின ஆசீர்வாதம் இது. கர்த்தரால நீ இப்படி நல்லா இருப்ப, ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். என்ன சொல்றார்? உனக்கு கல்யாணம் ஆகும், நல்ல குழந்தையை பெற்றெடுப்பேன், குழந்தை பேர் இருக்கும், எல்லாத்துலயும் நல்லா இருப்பேன்றாரு. இப்படிலாம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். இந்த நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்றான். அதுக்கப்புறம் சொல்றான் பாருங்க, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும் அவைகள் தன் சகோதரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. என்ன சொல்றாரு? தன்னை பார்த்து சொல்றாரு, பா என் வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதம் எங்க அப்பா எங்க தாத்தாவுடைய ஆசீர்வாதத்தை விட அதிகமா இருக்குது. இப்போ உன் தலையில அந்த ஆசீர்வாதத்தை நான் சொல்றேன். இப்ப என்னை விட உனக்கு நல்லா அதிகமா அது பலிக்கட்டும். உனக்கும் நல்லா கல்யாணம் ஆகும், பிள்ளைகளை பெற்றெடுப்ப, உனக்கு நல்லா வானம் மழையை பொழியும், இந்த பூமியில நிறைய லேண்ட் உண்டாகும், நீ எல்லா விதத்திலும் நல்லா இருப்ப, செழிப்ப. உன் தலையின் மேல இந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்யறேன், சொல்லுகிறேன், வைக்கிறேன்றார். உச்சந்தலையின் மேலும் வருவதாக. இந்த ஆசீர்வாதம் உன் தலையின் மேல வருவதாக. எல்லாரும் சொல்லுங்க, என் தலை ஆசீர்வதிக்கப்பட்ட தலை. ஆமென். நிறைய பேர் தலையை பார்த்து நிறைய தலைவலிங்கன்றாங்க. தலைவலின்னு சொல்லாதீங்க, தலை ஆசீர்வதிக்கப்பட்ட தலை. அதில் தலை வலியில் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நம்ம இதை நம்பாம தலைவலியும் தலை விதியையும் நம்பிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேர் பாருங்க, எல்லாம் என் தலை எழுத்துங்க அப்படின்றாங்க. நான் சொல்றேங்க, உங்க தலையில கர்த்தர் ஆசீர்வாதம் என்று எழுதி விட்டார்.
உங்க உச்சந்தலையில ஆசீர்வாதம் என்று அவர் என்ன செய்து விட்டார்? எழுதிட்டார். இதை தான் நம்பணும், இதை தான் பேசணும். நிறைய பேர் பிள்ளைங்களை சொல்லுவாங்க இல்லையா, அவன் தலையில என்னது இருக்குது? களிமண் தான் இருக்குதுன்னு திட்டுறாங்க. நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் இருக்கிறது. சொல்லி பாருங்க, பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களை நன்றாக படிக்க வைக்கும். பாருங்க, இருக்கிற நிலையிலே கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்க விடாது. ஏனென்றால் நாம் ஆசீர்வாதத்தின் காலத்திலே வந்திருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் உங்க தலை மேல இருக்கிறதுனால, நான் போன வாரம் கடைசியில் சொல்லி முடிச்சேன் இல்லையா, உபாகமம் 28வது அதிகாரம், அதுக்கு போகலாம் வருமா, அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் உங்கள் தலையின் ஒவ்வொருத்தர் தலையின் மேலையும் ஏற்கனவே வந்து விட்டது. உபாகமம் 28வது அதிகாரம், மறுபடியும் அதை பார்க்கலாம். இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுது பாருங்க. 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்ப நான் கர்த்தரின் வார்த்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கேன், என் வார்த்தையை பேசல. இதை நீங்க கேட்டு இதை நல்ல கவனமா கேளுங்க தான் சொல்றாரு. இதை கவனமாய் செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். அங்க சொன்ன இல்லையா, யோசேப்புக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனை, பகைவர்கள் எல்லாரும் ஒண்ணும் இல்லாம போயிடுறாங்க. எல்லாம் எதனால? கர்த்தரின் ஆசீர்வாதத்தினால. கர்த்தர் அவனுடைய கரத்தை பலப்படுத்தினதுனால அவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது. வேலை செஞ்சா வாய்க்குது. ஜெயிலில் போயிட்டு இருந்தாங்கன்னா அங்கேயும் நான் வேலை செய்யறேன் வாய்க்குது. நம்ம ஜெயிலர் ஆக்கிடுறாங்க. ஜெயிலில் கூட ஒரு உயர்வு கிடைக்குது பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதத்தினால. இப்ப நான் சொல்றேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் இருந்தால் நீங்க எங்க இருந்தாலும் ஜெயிக்க முடியும். ஜெயிலில் இருக்கிறவனை ஜெயிக்க வைக்க கர்த்தரால முடியும்னா, நீங்க யாராவது ஜெயில இருந்து வந்திருக்கீங்களா? எல்லாம் விடுதலோடு வெளியில தான் இருக்கீங்க இல்லையா? அங்க ஜெயிலில் இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தரின் ஆசீர்வாதம் ஜெயிக்க வைத்தது, முன்னேற வைத்தது, உயர்த்தியது, தேசத்துக்கே அதிபதி ஆக்கியது. அப்ப நான் சொல்றேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட நிலைக்கு மேலாக உயர்த்த முடியும். படிக்கிற இடத்துல உயர்த்த முடியும், வேலை பார்க்குற இடத்துல உயர்த்த முடியும், தொழில் செய்யற இடத்துல உயர்த்த முடியும். இதெல்லாம் பெருசா நம்பணும் பாருங்க. இதை நம்பும் போது, இந்த வார்த்தையை பெருசா மதிக்கும் போது, இதற்கு செவி கொடுக்கும் போது, இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில வந்து பலிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த அளவுக்கு பலிக்கும்? இந்த ஆசீர்வாதம் வந்தா உங்க மேல வந்து ஓவர்டேக் பண்ணுன்றார். போன வாரம் அதை சொல்லி முடிச்சேன். அவன் ஓவர்டேக் பண்ணுமா, வந்து பலிக்கும்னா என்ன அர்த்தம்? உங்களை தாண்டி போகும் ஆசீர்வாதம். நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களை தாண்டி ஆசீர்வாதம் போகுது. நீங்க போற இடத்துலலாம் காரியங்களை வாய்க்க பண்ணுது, ஜெயிக்க வைக்குது, முன்னேற வைக்குது. இதே அதிகாரத்தில் தொடர்ந்து பாருங்க, 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அதை கர்த்தரின் ஆசீர்வாதம் செய்கிறதாம். ஏற்ற காலத்துல மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலையும் ஆசீர்வதிக்கும். நீங்க கையை வச்சாலே அது நல்லா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறீங்க, செழிக்குது. பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, செழிக்குது. அப்படின்னா எப்படி இருக்கும்? அதிக லாபம் வருது அப்படின்னா பாருங்க, நீங்க கடன் வாங்குறவங்களா இருக்க மாட்டீங்க, கொடுக்கிறவர்களாய் மாறி விடுவீர்கள். அதைத்தான் கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறது. அதுதான் ஓவர்டேக் பண்றது. நான் என்ன ஓவர்டேக் பண்ணணும்னு விடுறேன் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை. கர்த்தரின் ஆசீர்வாதத்தை அதிகமா நம்ப போறேன். இன்னும் செழிக்கிறதுக்காக இவரை பிடிச்சிக்க போறேன். என் உச்சந்தலையில என்ன இருக்குது? எல்லாம் சொல்லுங்க, என் உச்சந்தலையில் என்ன இருக்குது? என் உச்சந்தலையில் கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். தலைவலி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்புறம் என் தலையெழுத்து இப்படிதான் இருக்கேன்னா என்ன செய்யக்கூடாது? அதை பேசிட்டு இருக்க கூடாது. உங்க தலை மேல என்ன இருக்குது? கடவுளே உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க. வேற யாரு வந்து உங்களை சபிக்க முடியும்? வேற யாரு உங்க தலையெழுத்தை மாத்தி எழுத முடியும்? பாருங்க, உங்க தலையெழுத்தை ஆசீர்வாதம் என்று உங்க தலையில எழுதின எழுத்த உலகத்துல மாத்தி எழுதுறதுக்கு எந்த சக்தியாலும் கிடையாது. ஏனென்றால் எல்லா சக்தியையும் ஜெயித்த சக்தி தான் கர்த்தரின் சக்தி. அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உலகத்தையே உண்டாக்கினவர்
பரலோகத்தை விட்டு சொர்க்கத்தை விட்டு இறங்கி இந்த பொல்லாத நீங்க சொல்ற இந்த பாழா போன பூமியில இறங்கி வந்து உங்களுக்காக உயிரையே கொடுத்து ரத்தத்தை சிந்தி உங்க பாவம் சாபம் எல்லாத்தையும் தன்மையில ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் எழும்புனது மட்டும் இல்ல, அவரை விசுவாசிச்ச உங்களையும் அந்த பாவத்திலையும் சாபத்திலும் இருந்து உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அதான் எபேசியர் 2வது அதிகாரத்துல வாசிச்சோம். எழுப்பி அவரோடு கூட உன்னதத்திலே உட்கார வைத்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் செய்யறது எல்லாம் வாய்க்கும், நான் ஆசீர்வாத சீசன்ல இருக்கிறேன், எனக்கு சாபமே கிடையாது, சாபத்தை எல்லாம் மேற்கொள்வேன், பிரச்சனைகளை எல்லாம் மேற்கொள்வேன். ஏனென்றால் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம், மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஓ நன்றி 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 கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி. எங்கள் உச்சம் தலையின் மேல் இருக்கிற உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுதியிருக்கிறீர், எங்களை உயர்த்தி இருக்கிறீர், மேன்மைப்படுத்தி இருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக ஸ்தோத்திரம், உம்மை உயர்த்துகிறோம். ஆசீர்வாத சீசனுக்குள்ள வந்துட்டோம். நாங்கள் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வருடம் முழுவதும் ஆசீர்வாதம், வாரம் முழுவதும் ஆசீர்வாதம், 24 மணி நேரமும் 7 நாட்களும் 365 நாட்களும் ஆசீர்வாதம் 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 என்று இவர்கள் வாழ்க்கையிலே இவர்கள் செவியிலே தொனிக்கட்டும் கர்த்தாவே. எல்லாரும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி இருக்கிறதே. கர்த்தரின் ஆசீர்வாதம் இவர்கள் வாழ்க்கையிலே சுகத்தை, பலத்தை, நன்மையை, ஆண்டவரே நல்ல குடும்ப வாழ்க்கையை, பிள்ளை பேற்றை எல்லாவற்றையும் உண்டாக்கட்டும் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்தை எல்லாம் விளங்க பண்ணுவீராக, மனக்கண்களை பிரகாசிக்க செய்வீராக. இந்த ஆசீர்வாதத்திலே நடக்க வாழ உதவி செய்வீராக. இப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஓகே, ஒரு 5 நிமிடம் மாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன். நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ள போகிறோம். திருவிருந்தை அனுசரிக்க போகிறோம். இந்த திருவிருந்து அப்படின்னா என்னன்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியாதவர்களுக்காக சொல்லுகிறேன். ஓகே, பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பிரசங்கத்தில், உலகத்தை படைத்த ஆண்டவர் மனிதனாக வந்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய சரீரத்தை பிற்க கொடுத்தார். தம்முடைய இரத்தத்தை நமக்காக என்ன செய்தார்? சிந்தினார். எதுக்காக? நாம் இப்படியே இருக்கிறதுக்காக இல்லை, நாம் நன்றாக இருக்கும்படியாக, நாம் வாழ்ந்திருக்கும்படியாக, சுகமாக இருக்கும்படியாக அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. பாவமே செய்யாதவர் கல்வாரி சிலுவையில் பாவமானார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. பாருங்க, அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை, பிற்கப்பட்ட சரீரத்தை, அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாகத்தான் இந்த திருவிருந்து என்கிற காரியத்தை நாம் அனுசரிக்கிறோம். இதை கர்த்தர் சபையில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதை நினைக்கும் போதே நம்ம சுகமடைய முடியும், பலன் அடைய முடியும். அதுக்காக இதை செய்கிறோம். ஏதோ சும்மா ஒரு சடங்காச்சாரமாக இதை செய்யல. பாருங்க, இதில் நீங்கள் கலந்து கொள்ளும் போதே ஒரு சுகத்தை, பலனை, நன்மையை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இது எப்படி நடக்குது அப்படின்னா பாருங்க, ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன் உங்களுக்காக. எபிரேயர் 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனம். இந்த இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நீங்கள் எங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு இந்த வேதம் சொல்லுகிறது. இந்த வேத பகுதி சொல்லுகிறது. நீங்களோ
எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நீங்க இப்ப இங்க வந்திருக்கிறீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த பூமியில நீங்க இருந்தாலும் நீங்கள் ஆவிக்குள்ளாக தேவனோடு இணைக்கப்பட்டுட்டீங்க. தேவனும் நீங்களும் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. உங்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த ரத்தத்தை பத்தி இங்க சொல்றாரு, ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்படின்னா என்ன? எத்தனை பேருக்கு தெரியும் ரத்தத்துக்கு ஒரு சத்தம் இருக்குன்னு? ரத்தம் பேசுமா, தெரியுமா உங்களுக்கு? இந்த வசனம் அதான் சொல்லுது, ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்தீர்கள் அப்படின்றாரு. இந்த ஆபேல் யார் அப்படின்னா, முதல் மனிதனாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த ரெண்டு பிள்ளைங்க பிறந்தாங்க, காயின் ஆபேல் என்று. அதில் ஆபேல் 2வது பையன் பாருங்க. இந்த காயின் என்பவன் இந்த ஆபேல் என்ன செஞ்சிட்டான்? கொலை பண்ணிட்டான். கோபத்தில் எரிச்சல் அடைஞ்சு அவன் மேலே பொறாமப்பட்டு என்ன செஞ்சிட்டான்? அவனை கொலை பண்ணிட்டான். அதை குறித்து ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ கொலை பண்ணதுக்கப்புறம் கர்த்தர் வந்து அவனை கூப்பிட்டு, காயினை கூப்பிட்டு, அவங்க அண்ணனை கூப்பிட்டு கேட்குறாரு. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். பாருங்க, கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறான். கர்த்தர் கேட்குறாரு. அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? எதுவுமே பண்ணாத மாதிரி கேட்குறான். அவன் எனக்கு தெரியாது, எங்கே போனானே தெரில, நான் அவனுக்கு நான் வாட்ச்மேனா, அவனை என்ன பாதுகாக்கணுமா அப்படின்னு கேட்குறான். கர்த்தர் சொல்றாரு இடத்துல, அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆபேலுடைய ரத்தம் கர்த்தர் உனக்கு என்ன, கடவுள் உனக்கு என்ன செஞ்சுச்சான்? கூப்பிட்டுச்சான். என்ன கூப்பிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன கொண்டுட்டான், இவனை பழி வாங்குங்க அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம்? கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா இவன் எந்த தப்பும் பண்ணல பாருங்க. அப்படிதான் ஆபேலின் ரத்தம் என்ன செஞ்சிருக்கும்? கூப்பிட்டுருக்கும் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். பாருங்க, குற்றமில்லாத தன்னுடைய சகோதரனுடைய ரத்தத்தை இவன் சிந்திட்டான். அதனால இவனுடைய வாழ்க்கையே மோசமாகுது. ஆனால் இங்க நாம இப்ப வந்திருக்கிற ரத்தம் ஆபேலின் ரத்தம் கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த ரத்தம் நம்மளை பார்த்து நம்ம பண்ண தப்புக்கலாம், இவனை பழி வாங்கி அன்னைக்கு இப்படி பண்ணுனான், அதனால இவன் இப்படி தான் இருக்கணும், வாழ்க்கை கஷ்டமாக இருக்கணும், நீ நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, நீ பண்ணதுக்கு நல்லா வேணும், நீ பண்ணதுக்கு தான் நல்லா அனுபவிக்கிற அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. நான் கர்த்தர் அப்படி சொல்லலை. இந்த ஆபேலின் ரத்தம் பழி வாங்க வேண்டும் என்று சத்தமிட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பற்றி நன்மையானவைகளை பேசுகிறதா. என்ன தெரியுமா சொல்லுது? இப்போவும் இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக என்ன தெரியுமா பேசுது? உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பேசுகிறது. நீங்க தப்பு பண்ணிட்டு ஐயோன்னு மனசு கஷ்டப்பட்டாலும் உங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று பேசுகிறது. நான் அந்த அளவுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா, உங்களை தகுதியாக்க வேண்டும் என்று இந்த ரத்தம் உங்களுக்காய் பேசுகிறது. உங்க பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க இன்னும் நீடித்த நாள் வாழணும், சுகமா இருக்கணும் அப்படின்னு இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக தினமும் பேசிக்கொண்டே இருக்கிறது. எத்தனை சொல்றீங்க நல்ல ரத்தத்துக்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு? இந்த இயேசுவின் ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரம் நமக்காய் பிற்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? நாம் நன்றாய் வாழும்படியாக. அதற்காக தான் இந்த திருவிருந்தில் நாம் கலந்து கொள்ள போகிறோம். இதை நினைவு கூற வேண்டும். இந்த ரத்தத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த ரத்தம் இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியல பாருங்க, நீங்க பறக்கிறதுக்கு முன்னாடி ரத்தத்தை அவர் சிந்திட்டாரு. ஆனால் அந்த ரத்தம் இன்றைக்கும் உங்களுக்காக நன்மையானதை பேசிக்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு நல்ல ரத்தம் இல்லை? அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறும்படியாக இதிலே கலந்து கொள்ள போகிறோம். தேங்க்யூ லார்ட். இப்பொழுது உங்களுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்கப்படும்.
எல்லாரும் வாங்கின பிற்பாடு நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சை ரசத்தை நாம் பானம் பண்ண போகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ லார்ட். ஓ, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நமக்காய் சிந்தப்பட்ட இரத்தம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? அவருடைய இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது, அவருடைய சரீரம் நமக்காய் பிற்கப்பட்டிருக்கிறது. நமக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சிந்தப்பட்ட உம்முடைய இரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரத்தில் இந்த அப்பத்தை எடுத்து வைத்துக்கொள்வோம். கல்வாரி சிலுவிலே பிற்கப்பட்ட இயேசுனுடைய சரீரத்திற்கு அடையாளமாக இது இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த திராட்சை ரசத்தை நாம் பானம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காய் பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட நன்மையானவைகளை தொடர்ந்து எங்களுக்காய் பேசி கொண்டிருக்கிற உம்முடைய இரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இரத்தம் எங்களை ஆசீர்வதிக்கும்படி பேசுகிறதே, எங்களை சுகமாக்கும்படி பேசுகிறதே. நீ நன்றாயிரு, சுகமாயிரு, செழித்திரு, வாழ்ந்திரு என்று எங்களுக்காய் பேசுகிறதே. அதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த இரத்தம் பேசுகிற நன்மையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க உதவி செய்வீராக. இப்பொழுது இவர்கள் வாழ்க்கையில் சுகமடையட்டும், பலனடையட்டும், இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. இப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். எல்லார் தலையில என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. அதை மறந்துடக்கூடாது. பாருங்க, தலைவலி இருக்குது, தலையெழுத்து இருக்குதுன்னு யோசிச்சு விடக்கூடாது. என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. தலையிலையும் ஆசீர்வாதம் தான் இருக்குது. நீங்களும் ஆசீர்வாத சீசனில் இருக்கிறீங்க. ஆமென். இதை யாருமே மாற்ற முடியாது. உங்கள் தலையெழுத்தையும் யாரும் மாற்ற முடியாது. இந்த ஆசீர்வாத சீசனையும் யாரும் மாற்ற முடியாது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதை யாரும் தடுக்கவே முடியாது. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.